ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகா போகணும், இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு இல்லை, இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமாக தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கு? ஸோ மகர ராசிக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு விதமான பயம் கொடுத்துருக்கும். ஃபெயிலியர்ஸ் கண்டு பயந்துருப்பாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் நம்ம பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை சில பேர் அந்த மைண்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள், ஸோ அந்த அனுபவங்கள்னால ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால் ஓகே, இந்த சம்பளமே நம்மளுக்கு போதும், இதுக்கு மேலே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் கெடுத்துக்க வேண்டாம், இந்த லாபமே போதும், இதுக்கு மேலே என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் முதலுக்கே மோசமாகிற நிலை வந்துட போகுது. இப்படியான ஒரு விதமான பயம்லாம் இருந்திருக்கும். அரசனை நம்பி புருஷனை விட்டுற வேண்டாம் அப்படியான பயம் இருந்திருக்கும். அதனால அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் அந்த பயம், அந்த மாதிரியான மனக்கட்டுல இருந்தெல்லாம் வெளியே வர போகிறாங்க. அப்படியான ஒரு சூழல் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே மேடம், இவங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு எப்படி மேடம் இருக்க போகுது? மகர ராசி இவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அது கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிறைவு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியே உழைக்கிறாங்க, வெளியே அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்ற போது அது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். எனக்கு என்னோட அப்பா தரணும், அம்மா தரணும், என்னோட ஹஸ்பண்ட் தரணும், இல்லை என்னோட ஒய்ஃப் கிட்டேருந்து தான் வாங்கணும், இவங்களாம் கொடுக்கலன்னா எனக்கு எதுவும் கிடையாது, இப்படி யாராவது டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இண்டிபெண்ட்டாக மாறுவாங்க. ஒரு கால் காசாக இருந்தாலும் தன்னுடைய காசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் இருந்தபடியே ஒரு வருமானத்தை உருவாக்கி பார்ப்பாங்க. தனக்கு தேவையான விஷயங்களை தானே வாங்கி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. அப்படியான பொருளாதார மாற்றங்கள் நடக்கும். இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்ற போது நல்ல டெவலப்மெண்ட்டை அவங்களால பார்க்க முடியும். ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய அம்மாவினுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஒன்று இவங்களுடைய அம்மா, இல்லை அவங்களுடைய பார்ட்னருடைய அம்மா, அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா 2 பேரோடைய அம்மாவில் யாரோடைய அம்மாவோட சப்போர்ட் கிடைச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கும் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்யூச்சர் அமைச்சிக்கிறதுக்கான சப்போர்ட்டும் கிடைக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அம்மாவனுடைய அக்செப்டன்ஸ் கிடைக்கும். அவங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து அம்மா சாங்க ஸ்டேட்டஸில் வைக்க போகிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமாக அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்க போகுது? ஸோ மகர ராசி இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னா மனசு நல்ல சந்தோஷமா இருக்கு, மனசு ரொம்ப அமைதியா இருக்கு, மனசு அன்போட இருக்கு அப்படின்ற போது ஹெல்த்ல எந்த பாதிப்பும் இருக்காது. மனசை களங்கம் படுத்திக்கிட்டாங்கன்னா, மனசை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஹெல்த்தில் பாதிப்புகள் கண்டிப்பாக காட்டும். ஆனால் மேஜராக பார்க்கும்போது இவங்களுக்கு மனம் ரீதியான பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. ஏன்னா எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உடல் நலத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முன்னேற்றம்லாம் இருக்க போகுது?
ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ட்விஸ்ட் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்குது. மிகப்பெரிய திருப்புமுனை நடக்கும். பெயர்ச்சின்ற போதே அது ஒரு ட்விஸ்ட் தான். ஸோ அந்த பெயர்ச்சி இவங்களோட ராசிக்கு நடக்கும். உண்மையான ட்விஸ்ட் இவங்களோட ராசியில் வந்து நடக்கும். இந்த பெண்களுக்கு நடக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் நடக்கும் போது அது இவங்களுக்கு ஃபேவராகவும் நடக்கலாம், இல்லை அன்ஃபேவராகவும் நடக்கலாம், நெகட்டிவாகவும் நடக்கலாம். பட் எப்படி நடந்தாலுமே ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துடும். அவ்வளோதான். இது எனக்கு கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறலாம்? ஸோ இவங்களோட பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மன அழகு, உடல் அழகு, இது ரெண்டையும் மெருகேற்றணும். ப்ராக்டிக்கலான பரிகாரங்களே இதுதான். அந்த மெருகேற்றும் போது தான் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே வந்து அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது இருக்குது, ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், எந்த ஒரு பெரிய அடிகளும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்னு. அப்போது இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரெமெடியாகவே அது வந்து மனபலம், உடல் பலம், மன அழகு, உடல் அழகு, இதை வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணணும். இதை வந்து அவங்க சரி பண்ணணும். இந்த விஷயத்த அவங்க கொண்டு வரணும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்து, அந்த கான்ஃபிடென்ட்லேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்ன்றதுனால உடலையும் அழகாக வச்சுக்க மெனக்கடலாம், மனசையும் அழகாக வச்சுக்க மெனக்கடலாம். ராசிகள் எப்படி இப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு தனியாக இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணணும்? பொதுவாக பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதில் மெயின் வந்து டைம் கீப் அப் பண்ணுறது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது. அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமாக இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு வந்து கிளியராக இருக்கிறோமோ, நம்ம மன சுத்தமாக இருக்குதோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், இது ரெண்டுமே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்லேருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணால் நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்லைன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இதே மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். இப்போ மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்.
ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம் இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். நேரில் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம். ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சு அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.